அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கூட்டுக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க காய்கறி முள்ளங்கி, கத்திரிக்காய், சௌச்சௌ, வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு கடாயில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, குழம்புத்தூள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் மட்டும் சேர்க்கக்கூடாது, தனியாக வதக்கி தான் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு வானல் வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் இருக்குல்ல தனியாக இப்போ நல்லா இதில் வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் ஒரு பக்கம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வரணும். கருவாடு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்ட் ஆகும். அது காய்கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெண்டைக்காவும் சேர்த்துடலாம். இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காயும் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு புளி கரைசலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்புல வந்து கருவாடை சேர்த்துடலாம். கருவாடை சேர்த்த பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த டைமில் வந்து நான் வந்து முட்டை வந்து 5 முட்டை எடுத்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். வேக வச்ச முட்டையும் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கிட்டு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வதங்கி வரட்டும். இப்போ வந்து குழம்புல சேர்த்துட வேண்டியது. அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு.